ஒரு குருவை தேடி ஒருத்தர் போயிட்டு இருந்தாராம். அவருக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகம் குரு தான், அதை தவிர எதையுமே நம்புறதில்ல. அவருடைய பெண் மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காரு. பணம் இல்லை, பெரிய ஷார்ட்டேஜ், ஒரு 20,000 ரூபா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரோட குருக்கிட்ட போகிறார். குருவே, எனக்கு நீ தான் துணை, நீங்கள் தான் எனக்கு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்கன்னா, சரி என்னை தேடி வந்துட்ட, என்ன பண்ணுறது, இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்லுவாராம். கொஞ்ச நேரத்தில் ஒரு பஸ்ஸு வருமா, 2-3 பஸ்ஸு வருமா. அந்த பஸ்ஸில் உள்ளவங்களுக்குலாம் அது லஞ்ச் டைமு. அது வர்றவங்களாம் ஆசிரமம் வரும்பொழுது, வாங்க நம்ம விளாடலான்ட்டு அந்த குரு சொல்லுவாராம். அவங்களும் என்னது, குருக்கிட்ட நம்ம ஆசிரியம் வாங்க சொன்னால் குரு வாங்க விளாட்லான்னு சொல்கிறாருன்னு அவங்களுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் குரு சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. சரி, அவர் சொல்லுவாராம், ஒரு கண்டிஷன், இதில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு 500 ரூபா தரணும், ஜெயிச்சிட்டிங்கன்னா எனக்கு நான் உங்களுக்கு 500 ரூபா தரேன். இப்படி சொல்லுவோம். ஏன் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க. அதாவது யார் தோத்தாலும் 500 ரூபா கொடுக்கணும். இப்படி போக 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 அந்த குரு எல்லார்கிட்டும் ஜெயிச்சிட்டே இருப்பாராம். ஃபைனலாக ஒரு செக் வைப்பாராம். இதில் இப்போது இதோ என்னோடய சிஷ்யம் ஒருத்தர் இருக்கார், இவரை ஜெயிச்சிட்டிங்கன்னா 20,000, யார் ஜெயித்தாலும் இவரை 20,000 கொடுக்கணும். அதே மாதிரி அவர் உங்களை ஜெயிச்சிட்டா 20,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லுவாராம். அந்த சிஷ்யனுக்கு ஒரே பார்த்துட்டோம், என்ன குருவே என்ன போட்டியில் கலந்து விட சொல்கிறீங்க, எனக்கு ஒரு ஞானமும் அறிவில்லை. சொல்லுவார், இல்லை பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாராம். என்ன ஆச்சரியம், அந்த போட்டியில் ஃபுல்லாக அவர் வாய் குருவோட வாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் பேசுகிறதெல்லாம் அவர் குரு அவர் மூலமாக பேசியிருக்காரு. பேசி ஜெயிச்சு அந்த 20,000 வாங்கி பல 500 ரூபாய் சேர்த்து அவருடைய மகளுக்காக, இந்தாப்பா இந்த பிச்சைக்காரன் இவ்வளோதாம கொடுக்க முடியும்ன்ட்டு தன்னை நம்பி வந்த குரு, தன்னை நம்பி வந்த சிஷ்யனுக்கு எல்லாத்தையும் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் அந்த குரு. என்றைக்குமே குருவையோ இறைத்தன்மையோ நீங்கள் நம்பினார் கெடுவதே இல்லை. அது அம்மையப்பனாகட்டும், இல்லை நீங்கள் எந்த சித்தபெருமாகட்டும், வள்ளலா சித்தபெருமானோ, காகபுஜித சித்தபெருமான், பகலாதேவி தாயோ, இல்லை அகசீசிய பெருமானோ, லோபமுத்திர தாயோ, யார் வேணாலும் நீங்கள் நம்பி சரணடையணும். சரணடைஞ்சு பாருங்கள், அவங்க உங்களை தாங்குவதை நீங்கள் உணரலாம். நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது உங்களுடைய மனம், நெகட்டிவ் மனம், தேவையற்ற மனத்தை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த தருணம், எந்த தருணத்தில் உங்கள் மனம் செயலிழந்து குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் என்று லைக்கின்றதோ அந்த இடத்தில் குரு உங்களிடம் பேச ஆரம்பிப்பார். அந்த இடத்தில் குரு உங்களை தாங்க ஆரம்பிப்பார். அந்த இடத்தில் உங்களை குரு ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிப்பார். இப்படிப்பட்ட நல்ல விஷயம் தாங்க இந்த விஷயம்.